ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நான் உங்கள் வெற்றி கேரக்கண்ட்லேருந்து கல்யாணம் பேசுகிறேன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, என்ன பார்க்க போகிறோம்னு சொல்கிறதுக்கு முன்னாடி ரொம்ப முக்கியமான வீடியோ இது அப்படின்னு சொல்லுவேன். என்னென்னா, கடந்த 2024 நடந்த தமிழ்நாடு இன்ஜினியரிங் கவுன்சிலிங்கில் மாணவர்கள் செய்த தவறுகளை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இதை பார்க்குறதுக்கு மிக முக்கியமான காரணம் என்னென்னா, இந்த தவறுகளை இந்த வருடம் மாணவர்கள் கண்டிப்பாக அவாய்ட் பண்ணி ஆகணும். ஏன்னா இந்த தவறுகள் எல்லாம் சிறு தவறுகள், சிறு அலட்சியங்கள் உங்களுடைய வாழ்க்கையவே கேள்விக்குறியாக்கிறோம். ஸோ அதுக்காக தான் நம்ம இந்த வீடியோ பார்க்க போகிறோம். சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மிக முக்கியமான வேண்டுகோள் என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம சேனலுக்கு இப்போ தான் வந்திருக்கீங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்திலே இருக்கக்கூடிய பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணி கிளிக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். சரியா? ஸோ என்னென்ன மாதிரியான தவறுகளை பார்க்க போகிறோம். சாய்ஸ் ஃபில்லிங்கில் என்ன தப்பு நடந்திருக்கு, கோர்சஸ், இம்பேக்ட் ஆஃப் கோர்சஸ்னால் என்னென்ன தப்பு நடந்திருக்கு, காலேஜ் கன்சல்டன்சி, அதாவது ஃபேக் கன்சல்டன்சினால் என்னென்ன தப்பு நடந்திருக்கு, யூசர் நேம் பாஸ்வேர்டை வச்சு என்ன ஸ்கேம் பண்ணியிருக்காங்க, அதாவது அன்னோன் ஃபீஸ் வந்து தெரிஞ்சுக்காமல் செய்கிறதுனால என்னென்ன பிரச்சனை வந்திருக்கு, அதே மாதிரி அப்ளிகேஷன் ஃபார்மில் என்னென்ன தவறுகள் விட்டுருக்காங்க, அதே மாதிரி எமோஷனல் டிசிஷன் மேக்கிங் என்ன தப்பு நடக்குது அப்படின்றத தான் நம்ம அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ வாய்ஸ் வந்து கொஞ்சம் ரஃப்பாக இருக்கும் ஸ்டூடெண்ட்ஸ், ஏன்னா த்ரோட் வந்து ஸ்டோராக இருக்குது. ஸோ கோச்சிக்காதீங்க. ஸோ நேரடியாக வீடியோக்குள்ளே போயிடலாம். நெக்லிஜென்ஸ் இன் சாய்ஸ் ஃபில்லிங். சாய்ஸ் ஃபில்லிங் அப்படின்றது ரொம்ப முக்கியம். எந்த அளவுக்கு முக்கியம்? நீங்கள் ஒரு நல்ல கட் ஆஃப் மார்க் எடுக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 365 நாள், ஏன்னா 10th பொறுத்த வரைக்கும் போன ஏப்ரலில் ஸ்டார்ட் பண்ணி இந்த ஏப்ரலில் முடியுது. ரைட்டா? 365 நாள் கஷ்டப்பட்டுருப்பீங்க. ரைட்டா? ஸோ அந்த ஸ்கோரை எடுத்துக்கிட்டு நீங்கள் வந்து டிஎன்ஏ கவுன்சிலிங்க்கு வரீங்க. நீங்கள் அந்த கட் ஆஃப் எடுக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டீங்களோ அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் வந்து நீங்கள் அந்த சாய்ஸ் ஃபில்லிங்கில் கொடுத்தால் மட்டும்தான் உங்களுக்கு சிறப்பான ஒரு கல்லூரி கிடைக்கும். சரிங்களா? என்னோடய பையனே தியாகராஜா காலேஜில் தான் நான் படிச்சுட்ருக்காரு. இப்போ செகண்ட் இயர் போகிறாரு. ஸோ அவருக்கெலாம் சாய்ஸ் ஃபில்லிங்னால தான் சீட் கிடச்சிச்சு. சரிங்களா? ஸோ இதில் எப்படி தவறுகள் பண்ணுறாங்கன்றதை நான் சொல்கிறேன். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெய்டு சர்வீஸ் வச்சுருக்கோம். அதில் நீங்கள் சேருங்கன்னு நான் சொல்லலை, அதுக்குண்டான அட்வர்டைஸ்மெண்ட் வீடியோ இது கிடையாது ஸ்டூடெண்ட்ஸ், தயவுசெய்து கோச்சிக்காதீங்க. நான் என்ன சொல்ல வந்தேன்னா, இப்படி வந்து எங்களுக்கு பே பண்ணி நாங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் ரெடி பண்ணி கொடுப்போம். சரிங்களா? அப்படி புதுக்கோட்டையில் இருக்கக்கூடிய ஒரு மாணவருக்கு நம்ம சாய்ஸ் ஃபில்லிங் கொடுக்குறோம். செகண்ட் ரவுண்டுக்கு அவருடைய கட் ஆஃப் மதிப்பெண் 171.5. நான் வந்து மொத்தமாக 28 பக்கங்கள் இருக்கக்கூடிய ஒரு பிடிஎஃப் நான் அனுப்பிச்சி வச்சுருந்தேன். அவருக்கு வந்து வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சி வச்சுருந்தேன். அது பிரிண்ட் அவுட் எடுத்து அதை எல்லாத்தையும் கொடுத்துருமா அப்படின்னு சொல்லியிருந்தேன். சரிங்களா? ஸோ இந்த சாய்ஸ் ஃபில்லிங்கை பொறுத்த வரைக்கும் அந்த சாய்ஸ் ஃபில்லிங்கில் 3 விதம் இருக்கும். என்னென்னா, நமக்கு கிடைக்கலையோ நமக்கு என்ன காலேஜ் பிடிக்குதோ அந்த காலேஜை ஃபஸ்ட்டு வைப்போம். ரெண்டாவது நமக்கு கிடைக்கும் அப்படின்றது தெரியும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி கல்லூரிகளை வைப்போம். மூணாவது வந்து வேறு வழி இல்லை, அதாவது இந்த சாய்ஸ் ஃபில்லிங்கில் நமக்கு சீட் கிடைக்கலன்னா மிஸ் ஆகிடக்கூடாது இல்லையா, அதுக்காக சில கல்லூரிகள் வைப்போம். இப்படி தான் நம்ம சாய்ஸ் ஃபில்லிங் அரேஞ்ச் பண்ணுவோம். நீங்களும் அப்படி அரேஞ்ச் பண்ணுங்கள். இதை பற்றி நம்ம பின்னாடி நிறைய வீடியோ பார்க்கலாம். சரியா? இப்போ நான் சொல்ல வரதை கேளுங்க. ஸோ அப்போ அவருக்கு வந்து நம்ம அந்த சாய்ஸ் ஃபில்லிங் கொடுத்துட்டோம். அதில் முதல்ல இருக்கக்கூடிய ஒரே ஒரு கல்லூரியை மட்டும்தான் அவர் சாய்ஸ் ஃபில்லிங்கில் டைப் பண்ணியிருக்காரு. மற்ற எந்த கல்லூரியுமே டைப் பண்ணல. நான் அப்படியே வந்து எல்லாருக்குமே வந்து நம்ம அனுப்பிச்சி வச்சுட்டு ஆஃபீஸ்லேருந்து ஃபோன் பண்ணி கேட்குறாங்க, எல்லாத்தையும் டைப் பண்ணிட்டீங்களா, அந்த டைப் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஸ்க்ரீன்ஷாட் எங்களுக்கு அனுப்பிச்சி வைங்க அப்படின்னு கேட்குறோம். இவர் சரின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சி வைக்கல. அவங்க அப்பா ஒரு விவசாயி, அவருக்கு வந்து எழுத படிக்க தெரியுமா என்னன்றது எனக்கு தெரியல. சரிங்களா? கடைசியில் பார்த்தா அந்த சீட் அவருக்கு அலாட் ஆகவே இல்லை. இவர் 3rd ரவுண்டுக்கு போக மாட்டேன்றாரு. ஸோ உடனடியாக ஒரு கல்லூரியில் போய் மேனேஜ்மெண்ட் கூட்டால் போய் கிட்டத்தட்ட ஒரு 6 லட்ச ரூபா வரைக்கும் செலவு பண்ணி அந்த பையனை சேர்த்து விட்டாங்க. சரியா? அப்போ அந்த அப்பா அழுதுறது இன்னும் எனக்கு ஞாபகம் இருக்குது. இது நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, நீங்கள் கஷ்டப்பட்டு கட் ஆஃப் மார்க் எடுக்கிறீங்க, இல்லை மார்க் குறைய எடுத்தால் கூட அப்பா அம்மா கஷ்டப்பட்டு உங்களை படிக்க வைக்கிறாங்க. இதில் சாய்ஸ் ஃபில்லிங்கை சரியாக பண்ணுறதுல உங்களுக்கு என்ன கஷ்டம்? 3 நாள் டைம் கொடுக்குறாங்க. நம்ம 2 நாள், மிஞ்சி போனால் 1 மணி நேரம் போதும், 2 நாள் டைம் எடுத்து கூட செய்யலாம், இல்லை 3 நாளுமே யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ சாய்ஸ் ஃபில்லிங்கை தவறான வகையில் யூஸ் பண்ணாதீங்க, நல்லபடியாக யூஸ் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்களேன். இதில் இன்னொரு இதையும் காமிக்கிறேன். ஒரு 179 மதிப்பெண்கள் எடுத்துக்கக்கூடிய மாணவர் தரவரிசை அடிப்படையில் 103வது இடத்துல இருக்கக்கூடிய கல்லூரியில் ஜாயின் பண்ணுறாரு. அதாவது 179 மதிப்பெண்கள் பண்ணுறது ஒரு நல்ல கட் ஆஃப் மார்க். சரியா? அவருக்கு ஒரு 30வது கல்லூரியில் கூட, அதாவது டாப் டயர் 1ல் பாட்டம் லெவலில் இருக்கக்கூடிய கல்லூரியில் கிடைக்கும். அதாவது உங்களுக்கு ஈஸியாக புரிகிற மாதிரி சொல்லணும்னா, ஒரு 30வது ரேங்கில் இருக்கக்கூடிய கல்லூரியில் நல்ல டிபார்ட்மெண்ட்டே கிடைக்கும். சரியா? ஆனால் அவர் எதை சூஸ் பண்ணியிருக்காருன்னா, 103வது இடத்துல இருக்கக்கூடிய ஒரு கல்லூரி, அதுவும் சென்னைக்கு ரொம்ப தூரத்தில் இருக்கக்கூடிய ஒரு கல்லூரியை சூஸ் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த மாதிரி நிறையா மாணவர்களுடைய நல்ல கல்லூரி கிடைக்க வேண்டிய வாய்ப்பை வந்து சாய்ஸ் ஃபில்லிங் சரியாக பண்ணாதனால தட்டி போயிடுது. சரிங்களா? ஸோ சாய்ஸ் ஃபில்லிங்கில் எந்த தவறுகளும் பண்ணாதீங்க. இரண்டாவது, இம்பேக்ட் ஆஃப் த கோர்ஸ் தான் சார் எனக்கு முக்கியம்.
அதாவது 1,00,000 பேர் வந்து டிஎன்இஏ கவுன்சிலிங்கில் கலந்துக்கிறாங்கன்னா அந்த 1,00,000 பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன வேணும்னு கேட்டால் கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் கேட்குறாங்க. சரியா? இப்போ என்னோட பையனே பார்த்தீங்கன்னா சிவில் டிபார்ட்மெண்ட் தான் எடுத்திருக்காரு. அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் சொன்னேன் ஈஸி எடுப்பா அப்படின்னு சொன்னேன். இல்லை சார், இல்லைப்பா நான் வந்து எனக்கு சிவில் தான் பிடிச்சிருக்கு அப்படின்னாரு. ஸோ எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி விட்டாச்சு. சரிங்களா? இப்போ என்ன குறைஞ்சி போயிட போகிறாரு? சிவில்லையும் நிறைய வேலை வாய்ப்புகள் இருக்குது. சரியா? சரி, அதை இன்னொரு விதத்தில் பார்க்கலாம். இப்போ வந்து பாருங்களேன், ஒரு சினாரியோ நான் காமிக்கிறேன். இப்போ ஒரு மாணவரோட கட் ஆஃப் மார்க் 189.5ன்னு வச்சுக்கலாம். சரியா? இந்த கட் ஆஃப் மார்க்குக்கு மதுரையில் இருக்கக்கூடிய தியாகராஜா காலேஜில் EEE செல்ஃப் சப்போர்ட் சீட் கிடைக்கும். சரியா? அதாவது கிட்டத்தட்ட உங்களுக்கு ஃபீஸ் வந்து ஒரு 88,000 வரும். ஆனால் தியாகராஜா காலேஜ் வந்து நம்பர் 6 பொசிஷனில் இருக்கக்கூடிய ஒரு தலை சிறந்த சூப்பர் லெகசி இருக்கக்கூடிய ஒரு கல்லூரி. சரியா? இதில் EEE செல்ஃப் சப்போர்ட் படித்தாலே உங்களுக்கு கண்டிப்பாக வந்து 4th இயரில் உங்களுக்கு எப்படியாவது ஒரு பிளேஸ்மெண்ட் கொடுத்துருவாங்க. ஸோ அதில் எந்த டவுட்டும் கிடையாது. சரிங்களா? ஆனால் இவர் என்ன பண்ணுறாரு, எனக்கு EEE படிக்க விருப்பம் இல்லைன்னு சொல்லி சிஎஸ்சி தான் வேணும், அதுலேயும் பர்டிகுலராக ஏஐடிஎஸ் தான் வேணும்னு சொல்லி கேட்டு அவர் என்ன பண்ணிடுறாரு, ரொம்ப பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு 60வது இடத்துல இருக்கக்கூடிய இல்லை 40வது இடத்துல இருக்கக்கூடிய கல்லூரியில் ஜாயின் பண்ணிடுறாரு. சரிங்களா? அப்போ என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு கோர்ஸுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்துருக்கீங்க. அஃப்கோர்ஸ் அது ஓரளவுக்கு கரெக்டு தான். ஏன்னா எனக்கு வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் வேணும் அப்படின்னு நினச்சிட்டு நான் உள்ளே போயிட்டு அது என்ன கிடைக்குதோ அதை எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறது வந்து சரியில்லை தான். ஆனால் நீங்கள் கோர்ஸுக்கு மட்டும் கொடுக்குறதுனால என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு நல்ல கல்லூரி கிடைக்காம போயிருது. இப்போ நான் உங்கள்கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்குறேன், இது நீங்களே மனசாட்சியோட யோசிச்சு பாருங்கள். நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸை ஒரு 8 காலேஜில் நம்ம ஊரில் இருக்கக்கூடிய ஒரு சாதாரண கல்லூரியில் படிக்கிறீங்க. சரியா? அதே EEEயோ இல்லை மெக்கானிக்கலையோ இல்லை சிவிலையோ நீங்கள் ஒரு டாப் காலேஜில் படிக்கிறீங்க. யாருக்கு வேக்கன்ட், அதாவது பிளேஸ்மெண்ட் கிடைக்கும்? கண்டிப்பாக டாப் காலேஜில் படிக்கக்கூடிய மெக்கானிக்கல் ஸ்டூடெண்ட் தானே கிடைக்கும். அதுதான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். சரிங்களா? ஸோ கோர்ஸுக்கு முக்கியத்துவம் நான் வேணான்னு சொல்ல, ஆனால் கல்லூரிக்கு அதே சமயத்தில் அதுக்கு ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. முடிஞ்சால் கோர்ஸை விட கல்லூரிக்கு வந்து நல்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. சரியா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இக்னோரன்ஸ் ஆஃப் கோட்டா அலோகேஷன். 7.5 ரிசர்வேஷனில் இருக்கக்கூடிய மாணவர்கள் மிக பெருமளவில் ஏமாற்றப்படுகிறார்கள். அதாவது என்ன பண்ணணும் அப்படின்னா, என்ன பண்ணணும்னு நான் எப்படி சொல்கிறது, ஆனால் அரசாங்கத்திட்ட நான் ஒரு கோரிக்கை வைக்கலாம் ஒரு குடிமகனாக. என்னென்னா, எல்லா கவர்மெண்ட் ஸ்கூல்லையும் போய் ஒரு ஸ்பீச் கொடுங்க. இல்லை எங்களை மாதிரி ஆள்கிட்ட கொடுங்க, எங்களுக்கு காசே வேணாம், நாங்களே கவர்மெண்ட் ஸ்கூலில் இப்போ போய் கேட்டால் கவர்மெண்ட் ஸ்கூலில் சார் வந்து இந்த இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறோன்னா வேணான்னு சொல்கிறாங்க நிறைய பேர்கிட்ட. அதனாலே நான் எந்த ஸ்கூலுக்கும் போய் கேட்குறது இல்லை. சரியா? எங்களை மாதிரி ஆளுக்கு நிறைய பேர் இருக்காங்க. இந்த கருப்பையா சார்லாம் இருக்கார், நிறைய விஷயங்களை அவங்க ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. ஸோ நீங்கள் ஒவ்வொரு கல்லூரியிலும் போய் 7.5 ரிசர்வேஷனாக என்ன, இதுக்கு கட்டணம் எதுவுமே தேவையில்லை, மெஸ் பில்லேருந்து எதுவுமே தேவையில்லை, உங்களுக்கு சீட்டு எப்படி அலோகேட் ஆகும் அப்படின்ற விஷயத்த கண்டிப்பாக அவங்களுக்கு தெரியப்படுத்தணும். ஏன் அப்படின்னா மாணவர்கள் பயங்கரமாக ஏமாற்ற போகிறாங்க. சரியா? ஒரு கல்லூரியில் என்ன நடந்திருக்குன்னு கேளுங்க. 7.5 ரிசர்வேஷனில் போன மாணவருக்கு கல்லூரி கட்டணம் தான் ஃப்ரீ, காலேஜில் நீங்கள் ஹாஸ்டலுக்கு கட்டியாகணும்னு சொல்லி கிட்டத்தட்ட 25,000 வாங்கியிருக்காங்க. இது போக மெஸ் பில்லு வேறு கட்டிட்டு இருக்காரு. இன்னொரு மாணவருக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இன்னொரு மாணவர்கள் நிறைய மாணவர்களுக்கு 7.5 ரிசர்வேஷனில் இருக்கக்கூடிய மாணவர்கிட்ட போய் எங்கள் கல்லூரியில் படிங்க, உனக்கு நீ கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிறதுனால நாங்கள் ஃப்ரீயாக, நீ ஏழை மாணவர்ன்றதுனால நான் ஃப்ரீயாகவே சீட் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி ஒரு 8 காலேஜில் சேர்த்துருக்காங்க. அதுவும் சென்னையில் இருக்கக்கூடிய கல்லூரி தான். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? ஏன்னா 7.5 ரிசர்வேஷன் இருக்கக்கூடிய மாணவருக்கு எந்த கல்லூரியாக இருந்தாலும் கட்டணம் ஃப்ரீ தானே. ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க, நாங்கள் தான் ஏதோ உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி அந்த மாணவர்களை மேனிப்புலேட் பண்ணி அந்த கல்லூரியில் சேர்த்துறாங்க. சரியா? ஸோ தயவு செய்து மாணவர்களை ஏமாற்றப்படாமல் இருக்கணும்னா அந்த 7.5 ரிசர்வேஷன் முக்கியமாக கவர்மெண்ட் கல்லூரி, முக்கியமாக வந்து கவர்மெண்ட் ஸ்கூல், முக்கியமாக கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கண்டிப்பாக ஒரு மிகச்சிறந்த விழிப்புணர்வு ஏற்படுத்தினா மட்டும்தான் அந்த மாணவர்கள் நல்ல ஒரு வேலைவாய்ப்பை பெற முடியும் அப்படின்றது இந்த இடத்துல என்னோட ஆதங்கம்னு கூட வச்சுக்கலாம். சரிங்களா? கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 25, அதாவது இந்த பிரச்சனையெல்லாம் எந்த அளவுக்கு விஸ்வரூபமாக இருக்குன்னா, கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் காலேஜ் சீட்ஸ் ஃபில்லப்பாக இருக்கு இல்லையா, அதில் 25% கல்லூரிகள் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 100 கல்லூரிகள் பார்த்திங்கன்னா வெறும் 7.5% மாணவர்கள் மட்டும்தான், அதாவது அந்த ரிசர்வேஷன் மாணவர்கள் மட்டும் தான் சேர்ந்துருக்காங்க, வேறு எந்த ஸ்டூடெண்ட்டும் சேரல. இதுலேருந்து நான் என்ன தெரியுது உங்களுக்கு, வேறு எந்த மாணவரும் அந்த கல்லூரியை ப்ரிஃபர் பண்ணவே இல்லை. ஆனால் இந்த கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸை ஏமாற்றி அந்த கல்லூரியில் சேர்த்துருக்காங்க அப்படின்றது வெட்ட வெளிச்சமாக தெரியுது இல்லையா. ஸோ இதை வந்து நம்ம கவர்மெண்ட்டுக்கு ஒரு கோரிக்கை நான் வைக்கிறேன். அடுத்து வந்து ஃபேக் கன்சல்டன்சிஸ், இவங்க பண்ணுற அராஜகம் ரொம்ப ரொம்ப அதிகம். சரியா? என்னென்னா உங்களுக்கு ஃபோன் வரும், கல்லூரியிலேருந்து டீம்டு யூனிவர்சிட்டிஸ்லேருந்து ஃபோன் வரும். அதே மாதிரி ட்ரஸ்ட்லேருந்து ஃபோன் பண்ணுறோம், நாங்கள் வெல்ஃபேர் ட்ரஸ்ட்லேருந்து ஃபோன் பண்ணுறோம், ஆர்கனைசேஷன் என்ஜிஓலேருந்து ஃபோன் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி மாணவர்களுக்கு ஃபோன் பண்ணுவாங்க. ஃபோன் பண்ணி என்ன சொல்லுவாங்கன்னா, உங்களுக்கு நாங்கள் முழுக்க என்ன பண்ணுறோம் அப்படின்னா சீட்ஸ் வந்து நாங்கள் இலவசமாக வாங்கி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி ஒரு 162, இது சிரிக்கிறதா அழுகிறதான்னு தெரியல,
162 எடுத்திருக்காரு ஸ்டூடெண்ட்ஸ். சரியா, ஒரு மாணவர் 162 கட் ஆஃப் எடுத்திருக்காரு. அது கல்லூரி பேரை சொல்லலாமா வேணாமா தெரில. சரி, நான் ஜென்ரலாக சொல்கிறேன். திண்டுக்கல் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கல்லூரியில் அவருக்கு இசிஇ வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 2 லட்ச ரூபா டொனேஷன் கட்டி சீட் வாங்கி கொடுத்துருக்காங்க. சரியா, இதில் என்ன வருத்தமான விஷயம் அப்படின்னா அந்த கல்லூரியோட மேலே இருக்கக்கூடிய பிஎஸ்என்ஏல கூட பார்த்தீங்கன்னா 162க்கு ஒரு நல்ல சீட்டே கிடைக்கும். பிஎஸ்என்ஏ உங்களுக்கு தெரியும் இல்லையா, திண்டுக்கல்ல இருக்கக்கூடிய ஒரு தலை சிறந்த கல்லூரிகளில் ஒன்று. அதுலேயே 122 எடுத்திருந்தா ஒரு நல்ல டிபார்ட்மெண்ட்டே கிடைச்சிருக்கும். ஆனால் இவர் திண்டுக்கல்ல இருக்கக்கூடிய ஒரு கேவலமான ஒரு கல்லூரியில் 2 லட்ச ரூபா டொனேஷன் கட்டி வந்து இசிஇ எடுத்திருக்காரு அப்படின்னு நினைக்கிறேன். சரிங்களா, ஸோ இப்படி வந்து மாட்டி விட்றாங்க. சரிங்களா, ஸோ இந்த மாதிரியான கன்சல்டன்ஸ் இன்னொரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா உங்களை ஒரு 10,000 கட்டுங்க, இல்லை 5,000 கட்டுங்க, ஒரு 20,000 கட்டுங்கன்னு சொல்லி பணத்தை வாங்கிடுவாங்க. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இந்த மாதிரி கன்சல்டன்சிக்கு வந்து அட்ரஸும் இருக்காது, பேரும் இருக்காது, வெறும் ஃபோன் நம்பர் தான். சிம்மை தூக்கி போட்டு போயிட்டே இருப்பாங்க. அவங்கள்ட்ட ஒரு 50,000 வாங்கினாங்களா, அதுக்கப்புறம் நீங்கள் பிடிக்கவே முடியாது அவங்கள. நீங்கள் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனால் கூட அவங்க பிடிக்க முடியாது. தயவுசெய்து இந்த மாதிரி ஆள்கிட்ட ஏமாறாதீங்க. அதே மாதிரி எப்போதுமே கடந்த வருஷம் எந்தெந்த கல்லூரியில் என்னென்ன சீட்ஸ் கிடச்சிருக்கு அப்படின்ற விஷயத்தை வந்து நாம் மட்டும் இல்லை, நம்ம சேனல் மட்டும் இல்லை, நிறைய நல்ல யூடியூப் சேனல் இருக்குது, அதில் நிறையா போட்டுட்ருக்காங்க. அதெல்லாம் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா, அதே மாதிரி இந்த இடத்துல நான் ஒன்று சொல்லணும், யூகேவி தமிழா அப்படின்னு ஒரு யூடியூப் சேனல் இருக்குது. அந்த சேனலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வீடியோ போட்டுட்ருக்காங்க. ஒவ்வொரு ஊர்லேயும் எந்தெந்த கல்லூரியில் எவ்வளோ சீட்ஸ் ஃபில்லப்பாக இருக்குன்னு அதை பாருங்கள். அதில் வந்து நிறைய கல்லூரிகள் வந்து சீட்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும். அதெல்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணிடுங்க. சரியா, ஸோ இந்த இடத்துல அவருக்கு நான் ப்ரொமோஷன்லாம் பண்ணல, அவர் நல்லா பண்ணிட்டுருக்காரு. நான் என்னால் முடிஞ்ச விஷயத்த உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். சரியா, அவ்வளோதான். ரைட்டா, அடுத்து யூசர் நேம் பாஸ்வேர்ட் இதே மாதிரி தான். உங்கள் ட்ரஸ்ட்டுலேருந்து ஃபோன் பண்ணுறோம், நாங்களே உங்களுக்கு வந்து கவுன்சிலிங் ப்ராசஸ் ஃபுல்லாக செஞ்சு தரோம், எவ்வளோ கஷ்டம் தெரியுமா கவுன்சிலிங் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லி பயமுறுத்தி உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே வாங்கி யூசர் நேம் பாஸ்வேர்டை உங்கள்கிட்ட வாங்கிடுவாங்க. இல்லைன்னா அவங்களே புதுசாக க்ரியேட் பண்ணிடுவாங்க. சரியா, அதுக்கப்புறம் அவங்க இஷ்டம் தான். அவங்க என்ன பண்ணுறாங்களோ, அவங்க எந்த கல்லூரி சூஸ் பண்ணுறாங்களோ அந்த கல்லூரியில் தான் நீங்கள் ஜாயின் பண்ணணும். அப்படி ஒரு நிலைமைக்கு கொண்டு வந்துடுவாங்க. ஸோ இந்த இடத்துல நான் ஒரு மிக முக்கியமான விஷயம் சொல்கிறேன். யாராக இருந்தாலும், நான் உட்பட யாராக இருந்தாலும், எப்பேற்பட்ட நல்லவராக இருந்தாலும் சரி, நீங்கள் தயவு செய்து உங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்ட் மற்ற பர்சனல் டீட்டெயில்ஸை ஷேர் பண்ணாதீங்க. நீங்கள் ஆன்லைனில் பார்க்குற மாதிரியே நான் எப்போதும் இருக்க மாட்டேன். சரியா, நாளைக்கு ஈவினிங், ஞாயிற்றுக்கிழமை ஈவினிங் நான் ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக சுற்றிட்டு இருப்பேன். நீங்கள் என்னை பார்த்தீங்கன்னா ஒரு டீச்சர்னு கூட நம்ப மாட்டீங்க. ரைட்டா, இப்படி ஒவ்வொருத்தருக்கும் 2 முகம் 3 முகம் 10 முகம்லாம் இருக்குது. ரைட்டா, சொல்கிறது புரியுதுங்களா? ஸோ தட் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, எந்த முகம் தெரியாது, அதாவது ஆன்லைனில் தெரியும் பட் நேரடியாக உங்களுக்கு தெரியாது இல்லையா, ஸோ அந்த மாதிரி ஆள்கிட்ட யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுக்காதீங்க. சரியா, அதுக்கப்புறம் நிறைய மாணவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கல்லூரியை சூஸ் பண்ணிடுறாங்க. சரியா, இப்போது நம்மளே வந்து கல்லூரியோட கட்டணம் வந்து போட்டுட்ருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 50 கல்லூரியில் 42 43 கல்லூரிகளை நம்ம கவர் பண்ணி முடிச்சிட்டோம். அந்த கல்லூரிகளுடைய ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எல்லாமே நம்ம கொடுத்துருக்கோம். ரைட்டா, பட் இதை எதை வச்சு கொடுத்துருக்கோம்? கடந்த வருடம் அங்கே சேர்ந்திருக்கக்கூடிய மாணவர்கள் சொன்ன ரிப்போர்ட்டை வச்சு கொடுத்துருக்கோம். ஆனால் இதை மட்டும் நீங்கள் நம்பக்கூடாது. அதுதான் நான் ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு வீடியோவில் சொல்கிறேன். நேரடியாக போய் பாருங்கள், அந்த கல்லூரியில் வந்து டீட்டெயில் கேளுங்க. நம்ம தான் எல்லா கல்லூரியோட ஃபோன் நம்பர் அட்ரஸ் எல்லாமே கொடுக்கணும் இல்லையா? ஃபோன் பண்ணி விசாரிங்க. சார், நான் வந்து மெக்கானிக்கல் சேர போகிறேன், நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் சேர போகிறேன், எவ்வளோ ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்னு கேளுங்க. கேட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த கல்லூரியை சாய்ஸ் ஃபில்லிங்கில் வைங்க. ஏன்னா நிறைய மாணவர்கள் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் என்ன ஏதுன்னே தெரியாமல் ஒரு கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல கல்லூரி உண்மையிலேயே நல்ல கல்லூரி, அந்த கல்லூரிக்கு வந்து கட்டணம் கொஞ்சம் கூட தான், பட் அவங்க டிசர்வ்டு தான் வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு பேர் சொன்னால் தெரிஞ்சிடும், சொல்லலாமா வேணாமா? இல்லை, நான் சொல்லலை, எதுக்கு எனக்கு பஞ்சாயத்து. ஸோ நல்ல கல்லூரி தான். ஆனால் ஒரு பையன் வந்து ஸ்டூடெண்ட் வந்து அந்த கல்லூரியோட கட்டணம் யாரோ வந்து 40,000 குறைச்சி தான் இருக்குன்னு நினச்சி சொல்லிட்டாங்க போல். அவர் பாட்டுக்கு அப்ளை பண்ணி அலாட்மெண்ட் ஆர்டர் இருந்துச்சு, போய் கெட்டும்போது தான் தெரியுது கிட்டத்தட்ட 1.25 லட்ச ரூபான்னு. ஸோ அந்த மாணவர் ரொம்ப சிரமப்பட்டு முதல் வருடம் கஷ்டப்பட்டு கட்டிட்டாரு. செகண்ட் இயர் ஃபீஸ் கட்ட முடியாமல் திணறாங்க. சரிங்களா, இப்படி ஒருத்தருக்கு 2 இல்லை, கிட்டத்தட்ட ஒவ்வொரு வருஷமும் 1.6% ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது கிட்டத்தட்ட 1600 ஸ்டூடெண்ட்ஸ் வரைக்கும் தன்னோட படிப்பை பாதியில் நிப்பாட்டுறாங்க. காரணம் ஃபீஸ் கட்ட முடியாமல். சரியா, ஸோ ஒரு கல்லூரியோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எவ்வளோன்னு தெரியாமல் நீங்கள் கண்டிப்பாக சேராதீங்க. சரியா, அதுக்கப்புறம் அப்ளிகேஷன் டைப் பண்ணும்போது என்னென்ன விஷயங்கள் வருதுன்னு பார்க்குறேன். டைப்போகிராஃபிக்கல், அதாவது டைப் பண்ணும்போது ஏற்படக்கூடிய ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் அவாய்ட் பண்ணுங்கள். ஒரு தடவைக்கு 2 தடவை கிராஸ் செக் பண்ணுங்கள். சரியா, அதே மாதிரி அகாடமிக் டீட்டெயில்ஸை மாற்றி கொடுத்துறாங்க. முக்கியமாக ஒரு விஷயம் வந்து எனக்கே கஷ்டமாக இருக்குது. என்னென்னா, இந்த ஸ்கூலுடைய ஜியாகிரபிக்கல் கோடு வருது. அதாவது எப்படி சொல்கிறது, நம்மளுடைய ஆதார் ஐடி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வார்டு நம்பர் அதெல்லாம் இருக்கு இல்லையா, அது மாதிரி இவங்க ஒரு நம்பர் கேட்குறாங்க. அந்த நம்பரை தேடுறதுக்குள்ளே போதும் ஆயிடுது. சரிங்களா, ஸோ அந்த மாதிரி விஷயங்களை தப்பு பண்ணிடுறதுனால பின்னாடி பிரச்சனை வந்துருக்கும். அதே மாதிரி கேட்டகரி செலெக்ஷனில் தப்பு பண்ணிடுறாங்க. நிறைய பேர் வந்து அவங்க ஃபஸ்ட்டு கிராஜுவேட் சர்டிஃபிகேட் வாங்காமல் இருக்கிறாங்க. இல்லை வாங்கினவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா ஃபஸ்ட்டு கிராஜுவேட்டுக்கு அந்த இது இருக்குது பார்த்தீங்களா, ரிசர்வேஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை ஃபில்அப் பண்ணாமல் விட்டுறாங்க.
ஸோ இந்த விஷயத்தெல்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணணும், சரிங்களா? அதுக்கப்புறம் மாணவர்கள் ஒரு மிக முக்கியமான ப்ரெஷருக்குள்ளே மாட்டிக்கிறாங்க. ஒன்று ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்றாங்க, சரியா? ஒரு மாணவர் பார்த்திங்கன்னா என்னோடய பள்ளியில், அதாவது எப்படி சொல்கிறது, சரி விடுங்க, ஜென்ரலாக சொல்லிடுறேன், சரியா? ஒரு பொண்ணு இன்னும் ஒரு 2 பசங்க எல்லாம் சேர்ந்து ஆர்ட்ஸ் காலேஜில் பிஎஸ்சி மேக்ஸ் எடுத்துருக்காங்க, சரியா? கட் ஆஃப் எவ்வளோ தெரியுமா? இன்ஜினியரிங் கட் ஆஃப் எல்லாருக்குமே குறைஞ்சபட்சம் 165க்கு மேலே. அப்போ ஆர்ட்ஸ் காலேஜில் சேர்கிற தப்புன்னு நான் சொல்லலை. ஆனால் எதுக்கு போய் சேர்ந்துருக்காங்கன்னா, ஒரு ஃப்ரெண்டு சேர்றான் அப்படின்னு சொல்லி அவனுக்காக வந்து மற்ற 3 பேர் சேர்ந்துருக்காங்க, சரிங்களா? இது வந்து கண்டிப்பாக தவறான விஷயம் தான். ஏன்னா இன்ஜினியரிங் படித்தா உடனடியாக வேலை கிடைக்கும், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் படித்தா வேலை கிடைக்காதுன்னு நான் சொல்ல வரல. ஆனால் அதுக்கு என்ன காரணம் இருக்குது, அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் சேர்றாங்கன்னு போய் ஒரு கோர்ஸில் சேர்றதுல எந்த விதமான நியாயமும் கிடையாது, சரிங்களா? அதே மாதிரி பேரண்ட்ஸும் வந்து பார்த்திங்கன்னா ப்ரெஷர் பண்ணாதீங்க. மாணவர்கள் சொந்தமாக சுயமாக ஒரு முடிவு எடுத்தால் தான் அவங்களால ஜெயிக்க முடியும், சரிங்களா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நான் சொன்ன தகவல்கள் எல்லாமே கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ண கிளிக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம், பாய்.